ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னு என்ன, அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுவரைக்கும் ஒரு மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அது எதுக்காக வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட நேம் பிளேட்ல இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது, அதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதோட கன்டினியூட்டியா மோட்டரோட கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், அப்படி பண்ணும்போது ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அது பண்ணாம நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் டேரக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்தில் வந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டரில் மோட்டர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டெர்மினல் பிளாக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 6 டெர்மினேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா நம்மக்கிட்ட 3 வைண்டிங் இருக்குது, ஆர்ஒய் பீன் 3 வைண்டிங் இருக்குது. ஒரு வைண்டிங்க்கு 2 எண்டு அப்படின்ற கட்டத்தில் 3 வைண்டிங்க்கு நம்ம 6 எண்டு இருக்குது. 6 எண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம 6 டெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரும் கொடுத்துருக்காங்க U1 U2 V1 V2 W1 W2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டெர்மினல் பிளாக்ல நம்ம 3 பேஸ் சப்ளை டேரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் க்ளோஸே ஆகலை. இப்போ நம்ம 3 பேஸ் கொண்டு வந்து ஒரு எண்டில் கொடுத்துட்டோம், இன்னொரு எண்டு வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ சர்க்யூட் ஓப்பன் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம கரண்ட் ஃப்ளோ நடக்காது. கரண்ட் ஃப்ளோ நடக்கலைன்னா நம்ம மோட்டர் வேலை செய்யாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம மோட்டர் ஓட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் லிங்க் போடணும். ஷார்ட் லிங்க் வழக்கமாக எப்படி பண்ணுவோம், ஒன்று இந்த டெர்மினேஷன்ஸ் இப்படி ஷார்ட் பண்ணுவோம், இன்னொன்று இந்த மாதிரி ஷார்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணுறதுக்கு பேர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ், டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே இருக்கிற பேர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ், இது வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த வைண்டிங்கோட ஏதாவது ஒரு எண்டை கொண்டு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி நியூட்ரல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஸ்டார் கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வைண்டிங்கோட எண்டை கொண்டு வந்து இன்னொரு வைண்டிங்கோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்ததுன்னா அது வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ U2 V2 W2 எல்லாமே ஒன்றா ஜாயின்டாக இருக்கா, எல்லா எண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா U1 U2 U2ஓட எண்டு வந்து V1ஓட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி V2ஓட ஸ்டார்டிங் வந்து W1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டிராயிங் கனெக்ஷன்ஸ்க்கும் இங்கே போட்டிருக்கக்கூடிய ஷார்ட் லிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த சந்தேகத்துக்கு நமக்கு விட தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த 6 டெர்மினேஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம சரியாக அங்கே பண்ணுறது மூலமாக அந்த கேள்விக்கான விட நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 6 டெர்மினலில் U1 U2 இருக்குது பாருங்கள், அது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல், அடுத்து V1 V2 இப்படி கனெக்ட் பண்ணணும், அடுத்து W1 W2 இப்படி கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், U1 W1 W2 எல்லாமே வந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதாவது வைண்டிங்கோட ஒரு எண்டு வந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார் கனெக்ஷன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த டெல்டா கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். U1 U2 V1 V2 W1 W2. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாலும் U1 W2 ஜாயிண்டாக இருக்கா, இப்போ U1 W2 இங்கே ஜாயிண்டாக இருக்குது. அதே மாதிரி U2 V1 ஜாயிண்டாக இருக்கா, U2 V1 இங்கே ஜாயிண்டாக இருக்குது. அதே மாதிரி V2 W1 ஜாயிண்டாக இருக்கா, அதே மாதிரி V2 W1 ஜாயிண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, டெர்மினேஷனில் U1 U2 V1 V2 W1 W2 கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மோட்டர் வந்து ஓடாது, நம்ம கனெக்ஷன் ஃபுல்லாக தப்பாயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த டெர்மினல் பிளாக்ல அந்த நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், U1 U2 V1 V2 W1 W2. ஸோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா மோட்டர் கனெக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ மோட்டர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஸ்டார் கனெக்ஷன் என்ன, டெல்டா கனெக்ஷன் என்ன, அது எப்படி நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் கிளியராக இருக்கும். அடுத்து அந்த ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நமக்கு கம்மியான டார்க் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேன் அப்ளிகேஷன், பம்ப் அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க, அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஸ்டார்டிங் டார்க் அப்படின்றது தேவைப்படாது, எப்பயுமே ஒரே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்டார் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் நமக்கு அதிகமான டார்க் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா EOT கிரைன்ஸு, ஹை வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கன்வேர் பெல்ட்ஸு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கன்வேர் பெல்ட்ஸு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக டார்க் தேவைப்படும், ஸ்டார்டிங் டார்க்கும் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மோட்டர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஸ்டார் கனெக்ஷன்ஸ் எங்கே பண்ணணும், டெல்டா கனெக்ஷன்ஸ் எங்கே பண்ணணுன்ற வரைக்கும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு.
ஸோ அடுத்து இந்த கனெக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக அந்த டார்க்கில் எப்படி சேஞ்சஸ் நடக்குது. இப்போ ஸ்டார் கனெக்ஷன் பண்ணும்போது டெல்டா கனெக்ஷன் பண்ணும்போது அந்த டார்க்கில் எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறது மூலமாக அந்த மோட்டரில் அந்த வோல்டேஜ் கரண்ட்டோட பிஹேவியர் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. அது சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டார்க்லேயும் வந்து சேஞ்சஸ் நடக்குது. இப்போ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அதனோட ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா லைன் வோல்டேஜில் 415 வோல்டேஜ் இருக்கும். ஆனால் கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் கரண்ட் பிஹேவியர்னால அதனோட ஸ்டார்டிங் டார்க் கம்மியாக இருக்கும், ஸ்டார்டிங் கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் டெல்டாவில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 415 வோல்டேஜ் தான் நீங்கள் எங்கே மெஷர் பண்ணாலும், ஏன்னா அங்கே நியூட்ரல் கிடையாது அப்படின்றதுனால. இதை நீங்கள் கரண்ட் எடுத்தீங்க அப்படின்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேமாக இருக்காது. ஸோ இப்போ இந்த கரண்ட் வோல்டேஜ் பிஹேவியர்னால அதோட இனிஷியல் கரண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும், அதனோட டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இதனால தான் நமக்கு டார்க் சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த மோட்டர் வைண்டிங் இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. சிம்பிளாக நம்மகிட்ட 2 வாட்டர் லைன் இருக்குது. அதில் 2 வகையான டேப்பை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று இந்த மாதிரி பழைய டேப்பு, இன்னொன்று இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் இந்த டேப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அது இந்த டேப்பை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த டேப்பில் நான் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் ஃபோர்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மோட்டர் கனெக்ஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இந்த டேப் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ், இந்த டேப் வந்து டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த டேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இதில் வரக்கூடிய தண்ணியோட ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டார் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுனால இந்த தண்ணியோட ஃபோர்ஸை வந்து மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகே, அதனால தான் நமக்கு ஸ்டார்டிங் டார்க் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் கரண்ட்டு கம்மியாக இருக்குது, ஸ்டார்டிங் டார்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் பண்ணும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக அலோவ் பண்ணுது. ஸோ ஃபுல்லாக அலோவ் பண்ணால் ஃபுல் ஃபோர்ஸில் வருது. ஃபுல் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான டார்க் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் நமக்கு ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன்ஸில் டார்க் சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும். ஓகே, அடுத்தது இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் பண்ணும்போது இனிஷியலாக எந்த லிங்க்குமே எனக்கு இல்லை. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நான் எப்படி அந்த வைண்டிங்கை கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனோட வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும். அதனோட கண்டினியூட்டி டெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறது மூலமாக அந்த வைண்டிங் நம்ம கண்டுபிடிக்கணும். U1 U2 எது, V1 V2 எது, W1 W2 எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். U1 U2 V1 V2 நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் ஒரு சில மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த 3 டெர்மினல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வைண்டிங் உள்ளேயே வந்து அந்த கனெக்ஷன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டார் கனெக்ஷனா டெல்டா கனெக்ஷன் அப்படின்றத இன்டர்னலாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் டைரெக்டாக நம்ம 3 பேஸ் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லூஸ் கனெக்ஷன் தான். லூஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் டைட்டாக இருக்குது, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லூஸ் கனெக்ஷன்ஸ் ஆகிறது மூலமாகவும் வைண்டிங் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம இதை கண்டுக்கவே மாட்டோம். இந்த சைடு மட்டும் தான் நம்ம டைட் பண்ணிகிட்டு இருப்போம், இதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இதையும் நம்ம இனிஷியலில் பார்த்து டைட் பண்ணணும். அது பண்ணுறது மூலமாக அந்த சிங்கிள் பேசிங் ஆகிறதோ இல்லை வந்து வைண்டிங் எரிஞ்சு போகிறதோ நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ண மாட்டோம். ஒரு கிளாண்டு போட்டிருக்க மாட்டோம், ஒரு லக் அடிச்சிருக்க மாட்டோம். ஸோ எனக்கு அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது பண்ணுறது மூலமாகவும் அந்த வைண்டிங் ஃபெயிலியர் ஆகிறது இது பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது 2. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேசிங் அப்படின்றது இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி டெர்மினேஷன்ஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சிங்கிள் பேசிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பேசிங் நடந்ததுன்னா மோட்டர் வந்து அப்படியே ஜர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் கை வச்சு தள்ளி விடுறீங்களோ, அதாவது லோடு ஃபஸ்ட் எங்கே கிடைக்குதோ அந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே ஓடிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரிப் ஆயிரும். நம்ம வந்து MPCB ரேட்டிங்லாம் கரெக்டாக போடல அப்படின்னா ஸோ வைண்டிங் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் மாறும். ஸோ நம்ம இனிஷியலில் கனெக்ட் பண்ணும்போது மோட்டரோட டைரெக்ஷன் மாறும். ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் எப்படி மாற்றுறது நமக்கு தெரியும். RYBயை வந்து வேறு மாதிரி சீக்வன்ஸ் மாற்றணும் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் மாறும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினேஷன்ஸ் பண்ணக்கூடிய டிபி வந்து சரியான கரண்ட் ரேட்டிங்கில் போட்டிருக்க மாட்டோம். ஸோ கரண்ட் அதிகமான ரேட்டிங் இருக்கிற இடத்துல கம்மியான ரேட்டிங் இருக்கிற டிபி போட்டோம் அப்படின்னா டிபி எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் லூஸ் கனெக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாகவும் அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டார் டெல்டா லிங்க் பண்ணுறதுக்கு மோட்டரில் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் அந்த லிங்க் மிஸ் ஆகிற கண்டிஷனில் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒயரே எடுத்து இந்த மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எரிஞ்சு போயிடும், அங்கே ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான லிங்க் போட்டு தான் அந்த டெர்மினேஷன்ஸ் அப்படின்றத நம்ம பண்ணணும். இப்போ மோட்டர் கனெக்ஷன்ஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு மோட்டரோட டெர்மினேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ஸ்டார் கனெக்ஷன் என்ன, டெல்டா கனெக்ஷன் என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட லிங்க் எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார் கனெக்ஷன் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், டெல்டா கனெக்ஷன் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் மாற்றுறது மூலமாக நான் டார்க்கில் சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட வைண்டிங் டெர்மினேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அப்படி பண்ணாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம்.
ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மோட்டரோட ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கான டிவைல் ஸ்டார்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதனோட பவர் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.